ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சர்வை த்ருவாதிபி உடு பிரகரைர்கிரகைஸ்ச புச்சாதிகேஷு அவயவேஷு அபிகல்ப்யமானைகே त्वं सिंसुमारवपुषामकथामुपास्यका சந்தியாசுருதினரகம் மமசிந்துசாயினே. மகாவிஷ்ணுவனுடைய பலவிதமான ஒரு உருவத்துல எல்லா விதமான தீபங்கள்லாம் வர்ணிச்சுட்டு வந்தவர் சிம்சுமார் என்ற ஒரு உருவத்தை பத்தி பட்டத்திரி புதுசா நமக்கு பாகவதத்துல சொன்னதோட சாரத்தை தான் இவர் சொல்றார். இருந்தாலும் நாம் பலவிதமான கண்டங்கள்ல அந்த வருஷங்கள்ல ஒவ்வொரு தீபத்துல பகவான் பல ரூபமாக இருக்கார். இந்த தசகத்துல ஆரம்பத்துல சொல்லிட்டே வந்திருக்கார். அயகிரீவ மூர்த்தியாக இருக்க, ஒரு வருஷத்துல நீ வராக பெருமாளாக இருக்க, ஒரு வருஷத்துல நரசிம்ம மூர்த்தியாக இருக்க, ஜலரூபமாக இருக்க, அக்னியா இருக்க, வாயுவாக இருக்க, சங்கர்ஷணனாக இருக்க, பிரம்மா ஒன்ன ஒரு தீர்த்தமா பிரம்மாவே விஷ்ணு ரூபமாக ஒன்ன தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு தீபங்கள்ல இருக்கிறதெல்லாம் சொன்னவர். இப்ப இந்த எல்லா தீபங்கள் ஜம்பு தீபம் உள்பட சுத்தி வரக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய ரூபத்தை தான் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். சிம்சுமார மூர்த்தி அப்படின்னு அழகான ஒரு உருவத்தை எடுத்துட்டு சந்தியா காலத்துல தான் சாயங்கால வேளையில குருவாயூரப்பா இந்த உருவத்தோடு நீ அதிகமாக சஞ்சரிப்ப. அப்ப அந்த சஞ்சரிக்க கூடிய ஒன்னை யார் இந்த ஸ்லோகத்தை கேட்கிறாளோ, யார் தியானம் பண்றாளோ அவர்களுக்கு நீ பலவிதமான ஒரு பெருமைகளை கொடுக்கிறேன்னு சொல்றாராம். பாகவதமே இந்த சிம்சுமார மூர்த்தியினுடைய சோஸ்திரத்தை பத்தி அழகா சொல்றது. இந்த சோஸ்திரத்தை நம்ம கேட்கறதுனாலேயே கிரகக்ஷதாராமயமாதி தெய்வீகம் பாபாபகம் மந்திர கிருதம் திரிகாலம் நமஸ்யத ஸ்மரதோ வா திரிகாலம் நஸ்யேத தத்கால ஜமாஷு பாபம் பாபாபகம். சிம்சுமார மூர்த்தின்னு சொன்னாலே நாம சொன்ன பாபங்கள் எல்லாம் போறதாம். நமக்கு பலவிதமான மூர்த்திகளை புராணங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி ஒரு நுணுக்கமான ஸ்லோகங்கள் வரும்போது தான் புராணங்கள்ல பகவான் மகாவிஷ்ணுவுக்கு இப்படி கூட ஒரு உருவம் ஒரு மூர்த்தி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியறது. அப்ப பாகவதம் சொல்லித்து இந்த மூர்த்தியை யார் தியானம் பண்றாளோ அவர்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டம் இல்லைன்றது மாத்திரம் இல்ல, நரகம் அப்படின்னா என்னன்னு அவளுக்கு தெரியாதாம். நரக வேதனையை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள்னு சொல்றா. அதே ஒரு பரிணாமத்தோட தான் நாராயண பட்டத்திரியும் இந்த 11வது ஸ்லோகத்தை முடிக்கச்சே பாகவதம் சொன்ன பலனத்தான் நமக்கும் சொல்றார். குருவாயூரப்பா தொம் சிம்சுமார வபுஷாமகதாம் உபாஸ்யகா சந்தியாசுருதி நரகம் மம சிந்து சாயினே. நரகம் மம சிந்து சாயின்னு உன்னை தியானம் பண்றவாளுக்கு குருவாயூரப்பா நரகம் இல்லையே, அப்படிப்பட்ட சிம்சுமார மூர்த்தியான உனக்கு என்னுடைய நமஸ்காரம்னு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். தானும் சிம்சுமார மூர்த்தியாக இருப்பதாகவும் இத்தனை பலன்களையும் நரகமில்லாத ஒரு பலன், நட்சத்திரங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள், நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், நம்முடைய பாபங்கள் இவ்வளவுத்தையும் நான் போக்குவேன்னு குருவாயூரப்பன் தலையசைச்சு இந்த ஸ்லோகத்துக்கு நாராயணியத்துல பட்டத்திரிக்கு அனுகிரகம் பண்ணார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, பார்க்கடலில் பள்ளி கொள்ளோ பரந்தாமல் சந்நிதியிலே முனிவரெல்லாம் உலகமெங்கும் உன்னை சிம்சுமார மூப்பியாக போற்றுடுவீர். உம்முடைய உறுப்புகளிலே உருக்கணங்கள் நவகிரகங்கள் உற்றவன உமை புகழ்வார்கால் பாற்றறிய துன்பமெனோ நரகினின்றும் உன்னுடைய அடியவனை காக்க வேண்டும், அடியவனை காக்க வேண்டும். போற்றுகின்றேன் போற்றுகின்றேன் எளியவனில் புன்னுரையை செவிமடுப்பாய் குருவாயோரப்பா நீயே அப்படின்னு 21வது தசகத்தினுடைய 11வது ஸ்லோகம் பூர்த்தியானது. கடைசி ஸ்லோகம், அதாவது 21வது தசகத்துல 12வது ஸ்லோகம். அந்த 12வது ஸ்லோகத்தை முடிக்க செய்ய தசகத்துல ஆதிசேஷருடைய பெருமையை சொல்லி முடிக்கிறாராம்.
ஏன்னா அந்த ஒரு அழகா அமைச்சுண்டு வந்த இந்த தசகத்தினுடைய அழகு இருக்கே, தீபங்கள், அதுல ஜம்பு தீபம், அதுல இருக்கக்கூடிய மத்த தீபங்கள், அதுல இருக்கக்கூடிய கடல், அந்த பெருமைகள், அந்த உலகம் முழுக்க சுத்தக்கூடிய மூர்த்தியாக, சிம்சுமார மூர்த்தியாக குருவாயூரப்பனான நீ இருக்கேன்னு மேல சுத்திரவரை சொல்லிட்டார். அப்ப இத்தனை தீபங்களையும் கீழேந்து யாராவது ஒருத்தர் தாங்கணுமே. அப்படி தூக்கி பிடிச்சாத்தானே இத்தனை தீபங்களும் உலகத்துல நிரந்தரமாக இருக்கும். யார் தாங்கி பிடிக்கிறான்றதுக்காக இந்த தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்துல 12வது ஸ்லோகத்துல ஆதிசேஷன் 1000 தலைகளோட தாங்கி பிடிச்சிருக்கார்னு இந்த தசகத்தை முடிக்க போறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய செய்யூர். இந்த செய்யூர் கல்பாக்கத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மதுராந்தகத்திலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாளின் திவ்ய தரிசனத்திற்காக உள்ளே நுழைந்த நாம் இப்போது பெருந்தேவி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். இதோ தாயாரின் விமானத்தை தரிசிக்கின்றோம். விமானத்திலே ஒரு புறம் மகாலட்சுமியானவள், இருபுறமும் யானைகள் தன்னை துதிக்க, கஜலட்சுமியாக சுதை வடிவத்திலே நமக்கு காட்சியளிக்கக்கூடிய விமானத்தின் தரிசனத்தோடு உள்ளே நுழைந்து விட்டோம். பெருந்தேவி தாயாருடைய மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம் அழகாக அமர்ந்த திருக்கோலத்திலே தரிசிக்கின்றோம். சதுர்புஜங்களிலே 2 திருக்கரங்களிலும் தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு, 3வது திருக்கையானது நமக்கு பயம் வேண்டாம் என்ற அபயத்தை அளிக்கக்கூடிய ஹஸ்தமாகவும், மற்றொன்று சற்றே நீட்டிக்கொண்டு என்னை தரிசிக்க வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய வரதனுடைய வரத ஹஸ்தமாகவும் அமைந்திருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் ஒரு திருவடியை தான் அழகாக மடித்து ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு அழகாக நமக்கு அமர்ந்த திருக்கோலத்திலே இங்கு காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, இங்கு இருபுறங்களிலும் யானை அலங்கரிக்க மூலமூர்த்தியே கஜலட்சுமி தாயாராக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை அடையக்கூடிய நமக்கு இதே பெருந்தேவி தாயார் உற்சவமூர்த்தியாக அருகிலேயே தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டாள். உயர்ந்த கிரீடம், நெற்றியிலே சார்த்தப்பட்ட அழகான திலகம், கருணையே உருவான திருமுகத்திலே அழகான கண்கள், கர்ண பத்திரங்களையும் தான் சார்த்திக் கொண்டு, இரு கைகளிலே தாமரை பூவை மூலவர் போலவே ஏந்திக் கொண்டு அழகாக சார்த்தப்பட்ட வெள்ளி கவச்சங்களுடன் கூடிய அபய வரத கஸ்தத்துடன் நமக்கு சேவையை அளிக்கின்றாள். ஆக பெருந்தேவி தாயார் உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெருது பெருந்தேவி என்னும் வாய்மைக்கும் தகமை சான்றாள். என் பெரும் தெய்வமையா என்று சுந்தரகாண்டத்திலே ஹனுமான் இந்த பெருந்தேவி தாயாரைத்தான் கைகூப்பினாரோ என்று நினைத்துக் கொண்டு வெளியே வருகின்றோம். இப்போது அழகாக கோதை நாச்சியாரான ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தனிச்சன்னதியாக திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டாள். அவளுக்கென்று ஒரு தனியான விமானம். அந்த விமானத்திலே வேணுகோபாலனாக கண்ணனுடைய சுதை வடிவத்தினுடைய தரிசனம், அருகிலே ருக்மிணி பிராட்டி, அதற்கு அருகிலே ஆண்டாள் ரங்கமன்னாரோடு சேர்ந்து நின்ற திருக்கோலத்திலே சுதை வடிவத்திலே காட்சியளிக்கக்கூடிய விமானத்தினுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ உற்சவமூர்த்தியான ஆண்டாளுடைய தரிசனத்தையும் அடைகின்றோம். நின்ற திருக்கோலத்திலே அழகான சிரசிலே நடுவிலே உயர்ந்த கொண்டையைத்தான் சார்த்திக் கொண்டு தான் கோதை பிராட்டி என்று நமக்கு உணர்த்துகின்றாள். திருமுகம் கருணையே உருவான திருமுகம், அதிலே அழகான ஒரு திலகம், திறந்து நம்மை நோக்கக்கூடிய கண்கள், காதுகளிலே நீண்டிருக்கக்கூடிய கர்ண பத்திரம், வலது திருக்கரத்திலே கிளியை வைத்துக் கொண்டிருக்காமல் மகாலட்சுமியை போன்று தாமரை புஷ்பத்தை ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம், இடது திருக்கரங்களை சற்றே தொங்கவிட்டுக் கொண்டு கண்ணனால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்துடன் அழகான ஒரு சேவையை நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த திவ்ய தரிசனத்தோடு நாம் 21வது தசகத்திலே கடைசி ஸ்லோகமான 12வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு ஆதிசேஷனுடைய பெருமையாக துவங்குகின்றார் என்பதை கேட்பதற்கு தயாராகிவிட்டோம். குருவாயூரப்பா, பாதாள மூல புவி சேஷதனும் பவந்தமோ லோலைக குண்டல விராட்டி சகஸ்ர சீர்ஷமோ நீலாம்பரமோ திருதகலமோ புஜகங்கனாபிகே ஜுஷ்டமுபஜே கரகதானே குருகேகநாத. குருவாயூரப்பா, தீபங்கள் எல்லாம் அழகா அமைஞ்சிருக்கு.
நீ சிம்சுமார மூர்த்தியா தீபங்களை ஒரு நாளைக்கு பல தடவை சுத்தி அந்தந்த தீபத்துல இருக்கக்கூடிய வர்ணத்தவர்கள்லாம் அவரவர்களுடைய கடமையை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காளான்னு பார்த்துட்டு பலவிதமான அருளை நீ வாரி வழங்கிட்டு இருக்க. அப்ப உலகம் நிக்கணும்னா கீழே யாராவது தாங்கணுமே. நீ கூட மந்திரமலை, சின்ன மலை, அந்த மலை கீழே கடல்ல அமுங்கவே தானே கூர்மமாக அவதாரம் எடுத்து நீ சட்டுன்னு ஒரு கடுமையான உன்னுடைய சரீரமான ஓட்டு மூலமாக கூர்மாவதாரத்துல தாங்கின. அப்ப இத்தனை தீபங்கள் எத்தனை லட்சம் யோஜனை ஒண்ணு இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு இடர்பாடு வரக்கூடாது, அது கவுந்துடக்கூடாது. அதனால நீ என்ன அழகான ஏற்பாடு பண்ணிருக்க தெரியுமா? பாதாளம் முழுக்க ஆதிசேஷனை கீழே அனுப்பி 1000 தலைகளை அவனை எடுக்கும்படியாக பண்ணி சகஸ்ர தலைகளோட பாதாள மூல புவி சேஷதனும் பவல்தமம், பாதாள லோகத்திலேருந்து மேல இருக்கக்கூடிய இத்தனை தீபங்களையும் அது எத்தனை பெரிய பாரத்தை கொண்டதா இருந்தாலும் சாதாரணமா தாங்குற மாதிரி ஆதிசேஷன் தாங்குறான்னா குருவாயிரப்பா, அவனுடைய பெருமையை நாங்க என்னன்னு சொல்லணும். அப்ப ஆதிசேஷனை எவ்வளவு பூஜை நாங்க பண்ணணும். அவன் அந்த இடத்தை விட்டு சல்லுன்னு விலகினான்னா உலகமே அப்படியே கவுந்து போயிடும். அப்ப நம்மள தூக்கி பிடிச்சுட்டு இருக்கான்னா லோலைக குண்டல விராஜி சகஸ்ர சீர்ஷம், தன்னை தியானம் பண்றவாளுக்கு பலவிதமான பெருமைகளை அளிப்பவராக அவர் விளங்குறாராம். அதனால தான் இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபனமும் ஆயிரங்களர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தனும் நும்மணி விளங்கும் உயர் வெள்ளை தனயமேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கலிக்கோனாலே. ஆழ்வார் வர்ணிக்கிறார், 1000 தலைகளோடு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் பாதாரத்தை மாத்திரம் தாங்களே எங்க ரங்கநாதன் மேலையும் ஸ்ரீரங்கத்துக்கு அவனை பார்க்க முடியாம தரிசனம் கிடைக்கணுமேனு கீழே விட்டுட்டு ஓடி வந்துட்டான் அப்படின்றார். அப்படி அந்த அழகான குண்டங்களை தான் சாத்திண்டு 1000 தலைகளோட நீல பட்டு வஸ்திரத்தை உடுத்திண்டு ஆதிசேஷ அம்சமாக நீ மகாவிஷ்ணுவான நீயே சங்கர்ஷ்ணன் கூட சொல்லுவோம். ஆதிசேஷன் தான் பலராமனாக வந்தவன், ஆதிசேஷன் தான் ராமாவதாரத்துல லக்ஷ்மணனாக வந்தவன், ஆதிசேஷன் தான் கலியுகத்துல 1000வது வருஷத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோமே பகவத் ராமானுஜராக வந்தவர். இவ்வளவு உருவத்தை எடுத்து பல உருவங்கள்ல பல அவதாரங்கள்ல பல யுகங்கள்ல எங்களுக்கு அருளை வாரி வழங்கினாலும் உனக்கே சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மடவடியாம்னு பல கைங்கரியங்களை பண்றதோட இல்லாம நீலாம்பரம் திருதகலம் புஜகங்கனாபிர் ஜுஷ்டம் பஜே கரகத குரு கே கநாத, எங்களையும் தாங்கிட்டு இருக்கானேன்னு அவனை சோஸ்திரம் பண்ணி இந்த தசகத்தை முடிக்கிறார். முடிக்கச்சேய பட்டத்திரையோட வழக்கம், இப்போ என்னுடைய ரோகத்தையும் நீ போக்கி வைக்கணும். உலகத்துல இத்தனை பேரை காக்கிற உனக்கு என்னோட ஒரு ரோகம் ஒரு சாமான்யமான ஒரு தூசுக்கு சமானம். அதனால ஜுஷ்டம் பஜே கரகத குரு கே கநாத அப்படின்னு சொல்லி உயர்ந்த 21வது தசகம் நாராயணியத்துல பூர்த்தியாருது. அதனுடைய தமிழ் பாசுரம், பாதாளத்தில் கீழ்வாழும் ஒற்றையனும் குண்டலத்தில் 1000 தலை தன்னை பெற்றுயர்ந்த தீதற்ற ஆடையுடன் கலப்பயனும் ஆயுதமும் ஏந்தி நின்று நாகர் உலகில் உரைகின்ற கன்னியரால் போற்ற பெற்ற ஓதலுறும் சேடனும் வடிவுடையோய் உத்தமனே, உன் பாதம் சேவை செய்த வேதமின்றி என் நோயை போக்கிடுவாய் வரமருளும் குருவாயூர் பெருமாள் நீஜே அப்படின்னு தசகத்தை பூர்த்தி பண்ண பட்டத்திரி 22வது உயர்ந்த தசகத்துல அஜாமலனுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்க போறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை செய்யூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருந்தேவி நாயக்கா சமேத கரியமாணிக்க பெருமாள் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.